Yahweh Kitchens and Interiors. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது திருச்சி SIS சைட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் இன்டீரியர் தான். இந்த சைட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் லிவிங் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட். இந்த டிவி யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மார்பிள் அப்புறம் ஒயிட் இந்த ரெண்டு கலர்ஸை வந்து மேட்ச் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து இந்த கோல்டன் டீ பட்டீஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டீ பட்டீஸில் கோல்டன் கலர்ஸும் அதுக்கப்புறம் வாலில் வந்து ஃப்ரேமிங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கொஞ்சம் அதிகமாகவே இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நம்ம புதுசாக பண்ணுறதுக்காக சில மிரர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டிசைனர் மிரர்ஸ். நான் அதையுமே வந்து லிவிங் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த டிவி யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே 3 ஸ்டோரேஜஸ் இருக்கும். அதில் சென்ட்ரல் ஸ்டோரேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாஸ் கொடுத்துருப்போம். இது வந்து ரிமோட் அக்சஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த ஸ்டோரேஜ்குள்ளே பார்த்திங்கன்னா டிவியோட எல்லாமே உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். சுவிச்சஸ் கூட உங்களுக்கு கீழே வந்துடும், மேலே உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இந்த சாக்கெட் ஒன்று மட்டும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிவிக்கான சாக்கெட்டாக இருக்கும் இந்த சாக்கெட். ஸோ இது வந்து மெயின் ஏரியா கூடான சுவிச்சஸ். ஸோ இதை ஹைட் பண்ண முடியல. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே வர மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மார்பிள் கலர். இந்த மார்பிள் பார்த்திங்கன்னா ஒயிட் மார்பிளில் வரக்கூடிய தீம் கலர்ஸு. இதில் வந்து கோல்டன் டீ பட்டீஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பேனலும் கீழே ஒரு ஸ்டோரேஜும் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 55 இன்ச்சஸ் டிவி வரைக்கும் நீங்கள் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வால் ஃப்ரேமிங். ஸோ இந்த வீட்டில் நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சைட்டில் ஃபுல்லாகவே கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்காக நம்ம வால் இது பார்த்திங்கன்னா வால் ஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரேமிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சஸ் இருக்கும். இது எல்லாமே லூவர்ஸ் டைப்பில் இருக்கும். இதெல்லாமே வாங்கி நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக, அதாவது அரேபியன் கிளாசிக் டிசைன்ஸ்க்காக நம்ம இந்த டிசைன்ஸை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்கும். ஸோ இதெல்லாமே லேயர்லாம் ஃபஸ்ட் நம்ம கார்பெண்டர்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பட்டி பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வால் வந்து ஃபுல்லாகவே டெக்கரேட்டிவாகவும் கிளாசிக் அரேபியன் லுக்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு அந்த தீம் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்டீரியர் டிசைனிங் சர்ச் பண்ணும்போதெல்லாம் நிறைய டிசைன்ஸில் இந்த மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் வரும். ஸோ நம்ம அதை வந்து இந்த வீட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணிப்போம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மிரர் இருக்கும். இந்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா டிசைனர் மிரர். ஸோ இந்த டிசைனர் மிரர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பீவல்ஸ் பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பீவல் பஞ்சிங் பண்ணி இந்த எட்ஜிங் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே டைமண்ட் ஷேப்ஸில் இருக்கும். இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 96 பீசஸ் இருக்கும். இதெல்லாமே கனெக்ட் பண்ணி பார்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு சின்ன பீசஸ் வச்சு. ப்ளஸ் அதில் வந்து கோல்டன் வந்து பட்டி பண்ணியிருக்காங்க கிளைண்ட் சைட்லேருந்து. ஸோ இது பார்க்கவே ரொம்ப அவுட்புட் நல்லா வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் மிரர்னால உங்களுக்கு திக்னஸ் வந்து 5 to 6 mm இருக்கும் திக்னஸ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி பின்னாடி வந்து எந்த ஒரு கெமிக்கலாலையும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே டீசெண்டான லுக்கில் இருக்கும். என்ட்ரன்ஸ் ஏரியாவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிகிறது இந்த மிரர். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வால் பேனலிங், வால் ஃப்ரேமிங்கும் தெரியும். ஸோ இதுதான் நமக்கு லிவிங் ஏரியாவில் இருக்கக்கூடிய கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங்கில் நம்ம வந்து கார்னர்ஸ் மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த ரூமுக்கு வரக்கூடிய எல்லா லைட்ஸுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்ட்ரிப்ஸ் லைட்ஸையும் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிப் லைட் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வார்ம் ஒயிட் கலர்ஸ்லேயே வந்திருக்கு. ஸோ இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டாக இதில் வரக்கூடிய ஃபால் சீலிங், லைட்டிங், பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவி யூனிட், அப்புறம் வால் ஃப்ரேமிங், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டிசைனர் மிரர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா லிவிங் ஏரியாவில் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம க்ராக்கரி யூனிட்டும் கிச்சனையும் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஏரியா. ஸோ கிச்சன் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாகவே பேஜ் கலர் அண்ட் ஒயிட் கலரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வால் கேபினெட் ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் கலரும், பேஸ் கேபினெட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் கலர்லேயும் இருக்கும். இது வந்து ரொம்ப லைட்டான பேஜ் கலர் தான். அப்புறம் இந்த கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் டைப் கிச்சன். ஸோ பாக்ஸ் டைப் கிச்சன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கட்டாமல் வெறும் ப்ளைனாக இருக்கக்கூடிய ஏரியாவை நம்ம கிச்சன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இது முன்னாடி கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்டையெல்லாம் பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் டைப்பாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். கிச்சனில் எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் தான். இது எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் கீழே இருக்காது. எல்லாமே ஜி ப்ரொஃபைல் டோரோட தான் இருக்கும்.
அதிகமாக டேண்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், சின்ன சின்ன ஓப்பன்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், பாக்ஸஸ் ஸ்டோரேஜஸ் நிறையா கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்துருப்போம். அந்த ஓப்பனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் பேண்ட்ரி யூனிட்டோட டோர் மட்டும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட் இருக்காது, வெறும் டோர் மட்டும்தான். இதில் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் தான் இருக்கும், அது எல்லாமே கிளாஸ் ஷெல்ஃபாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே கம்ப்ளீட்டாக பிளாக் கலர் ஜி ப்ரொஃபைலில் தான் வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா. ஸோ இந்த ஏரியாலையுமே நம்ம கீழே எதுவுமே பண்ணல, மேலே டாப் மட்டும் க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால் கேபினெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஹேண்டில்ஸ் அதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிசைனர் ஹேண்டில்ஸ். இது வந்து மேடம்கிட்ட கேட்டு வாங்கி நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களோட ரெக்யர்மெண்ட்டில் இந்த ஹேண்டில்ஸ் தான் போடணும் இருந்ததுனால இந்த ஹேண்டில்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் ஓப்பன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அலுமினியம் கிளாஸஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு நேர் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா பேரலாக இந்த பக்கம் நமக்கு ஹாப் ஏரியா சமைக்கிறதுக்கு எப்பயும் போல் இருக்கக்கூடிய அந்த 3 டேண்டம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா 2 பெரிய டேண்டமும் அங்கிட்டு 2 பெரிய டோரும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பக்கமும் கார்னர் யூனிட், இந்த பக்கமும் கார்னர் யூனிட் இருக்குது. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் சிங்க் ஏரியா வருது. ஸோ சிங்க் ஏரியாக்கில் நம்ம எப்பயும் கொடுக்கக்கூடிய அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹாப் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு, அதாவது நான் முன்னமே சொன்ன மாதிரி இது பார்த்திங்கன்னா அரேபியன் கிளாசிக் டிசைன்ஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதே டிசைன்ஸ் இங்கே ரிப்ளிகேட் ஆகிற மாதிரி கிச்சன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சிம்னிக்கோட என்ட்ரன்ஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் அதே கர்வை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ரெண்டாவது சிம்னிஸ் வந்து டேரெக்டாக எல்லாம் வரதுக்காக நாங்கள் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் அவங்க சிம்னி வைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்து பைப்லைன் வந்து கேஸ் வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸ்டர்னல் கேஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பைப்லைன்ஸ் இப்போ தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அதுக்கான ஞாபகம் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம அதையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஹாப் அதுக்கு பக்கத்தில் தான் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சன் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கவுண்டர் டாப் கிளைண்ட் சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஹேண்டில்ஸுமே நம்ம தான் கொடுத்துருக்கோம். இதில் இருக்க கலர்ஸு மேட்சிங்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்து ஓவராலாக இந்த கிச்சனை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். என்ட்ரன்ஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பேனலிங்லேயும் 3 லைட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த கார்னர் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 3 கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது டிசைனர் யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். பிளான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம க்ரோக்கரி யூனிட் இருக்குது. இந்த க்ரோக்கரி யூனிட்டும் அதே நமக்கு பார்த்திங்கன்னா கிச்சனோட கலர்லேயே பாட்டம் எல்லாம் பேஜ் கலரும், வால் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா டிசைனர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸ் வைஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது எல்லாமே டோர்ஸ் வைஸில் இருக்கும். இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைனர் ஹேண்டில்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே நமக்கு காப்பர் ஃபினிஷஸில் இருக்கும். ஸோ இதெல்லாமே இன்ச் ஓப்பனில் இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே ஸ்டோரேஜ் பர்பஸில் உங்களுக்கு ட்ராவராக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் வந்து நமக்கு மொத்தம் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன அடிஷ்னலாக இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டோர்ஸ் தான். அதில் வந்து சென்டரில் வந்து டீ பட்டிஸ் யூஸ் பண்ணி கோல்டன் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவரில் வரக்கூடிய டிசைன்ஸில் வர லேமினேட். ஸோ இந்த லேமினேட்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். கன்சீல்டாக இருக்கக்கூடிய ஹேண்டில் கூட கோல்டன் கலரில் கொடுத்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் அதிகமாக கோல்டன் கலர் டீ பட்டிஸும் கோல்டன் கலர் லேமினேட்ஸும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்டன் கலர் தான் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒயிட் அண்ட் கோல்டன் இங்கே அதிகமாகவே இருக்கும் இந்த சைட்டில். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிளைண்ட் எனக்கு இந்த ஒயிட் அண்ட் கோல்டனில் வர மாதிரியே சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட அந்த ஹேண்டில்ஸ் கூட நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னனால நம்ம அதிலே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது உள்ளே பார்த்திங்க அப்படின்னாலும் நம்ம டிசைனர்ஸாக 2-3 ட்ராவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ்லேயே வர மாதிரி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடிங் டோருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 வால் பாக்ஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம், ஃப்ளாப் ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ புக்ஸஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியும். 2 ஃப்ளாப் ஓப்பன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு லாஃப்டோட டோர்ஸ் வந்துடுது. எல்லா டோர்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம், நாப் ஹேண்டில்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஃபால் சீலிங் ப்ளஸ் இந்த வந்து வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் டோர்ஸும் ஸ்டோரேஜஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பெட்ரூமுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ இது பெட்ரூமுக்கு பேக் சைடில் வரக்கூடிய வால். இந்த வாலில் பார்த்திங்கன்னா வால் பேனலிங், அதாவது இதே மாதிரி வால் ஃப்ரேமிங் பண்ணியிருக்கோம். வால் ஃப்ரேமிங் பண்ணி ஃபுல்லாக லைட்ஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். சென்டரில் நம்ம வந்து பெரிய ஆர்ட்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுக்க முடியும். ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு இதே டிசைன் வந்து ரிப்பீட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ரூம் வைஸஸ்லேயும் நீங்கள் இதே டிசைன்ஸை வந்து ரிப்பீட்டாக பார்க்க முடியும். ஸோ ரொம்ப லைட் கம்மியாக காமாக பண்ணியிருக்கோம் இந்த டிசைன்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம அதே மாதிரியே ஸ்லைடிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சேம் அதே மாதிரியே நம்ம டீ பட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதே பேஜ் கலரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபுல் மிரர், அதாவது ஃபுல்லாகவே இந்த இடத்துல ஒரு பெரிய மிரரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாமே ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு வெயிட்டோ இல்லை எந்த ஒரு வைப்ரேஷன் ஆனால் கூட நமக்கு இந்த மிரரில் வந்து சப்போர்ட்டாகவே இருக்கும். எந்த ஒரு பிரேக்கும் ஆகாது, அந்த அளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா லாக் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். முன்னாடி காட்டின அதே ஹேண்டில்ஸ் தான் இதுக்குமே. ஸோ இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேக் ஹெட்டுக்கு வரக்கூடிய ரெஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே டீ பார்ட்டிஸ் யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெயிண்டிங்க்கு அப்புறமேட்டு இதோட அவுட் வியூ இந்த மாதிரி இருக்குது. இதில் இன்னும் காட் ரெடி பண்ணல. காட் ரெடி பண்ணோம்னா இதோட அவுட்லுக் இன்னும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது 3rd பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுலேயுமே பார்த்திங்கன்னா உடன் கலரும் டீ பார்ட்டிஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே வரக்கூடிய எல்லா ஹேண்டில்ஸுமே பார்த்திங்கன்னா டிசைனர் ஹேண்டிலே கொடுத்துருக்கோம். 2 டோருக்கு வந்து கம்பல்சரி லாக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாக் பண்ணிக்கும்போது சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய எல்லா லாஃப்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்சில் இருக்கக்கூடிய அதே சேம் கலரை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்ரூம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா கார்னர் எல்லாமே நமக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சேம் தான். கலர் வைஸ்லேயும் சரி, தீம் வைஸ்லேயும் சரி, ரிப்பீட்டடாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் இந்த ரூமில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நம்மளோட 3rd பெட்ரூம். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குக்கும் என்னென்ன ப்ரைஸ் ஆகிருக்கோ நான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்பிளேல. அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு திங்ஸ் உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தால் அதை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மொத்த சைட்டு நம்ம பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் தம்ப்நெயில்லே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவே கிச்சன்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். பை.